10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் பயிற்சி 3.19 11வது கணக்கு பார்க்குறோம். a ஈக்குவல் டு ஏபிசிடி i ஈக்குவல் டு 1001 எனில் a ஸ்கொயர் மைனஸ் a பிளஸ் டி பெருக்கல் a ஈக்குவல் டு பிசி மைனஸ் ஏடி பெருக்கல் I2 என நிறுவுக அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. இதில் இடது பக்கம் என்ன நிறுவனம் அப்படின்னா எல்ஹெச்எஸ்ல கணக்கிட வேண்டியது a ஸ்கொயர் மைனஸ் a பிளஸ் டி பெருக்கல் ஏவோட மதிப்பு கணக்கிடணும். முதல்ல a ஸ்கொயர் கணக்கிடலாம். a ஸ்கொயர் என்பது a பெருக்கல் ஏன்னு எழுதிக்கலாம். a என்ற அணியானது ஏபிசிடி, திரும்ப a என்ற அணிவை அது கூட பெருக்கிறோம் ஏபிசிடி. அணி பெருக்கல் எப்பவும் போல முதல் அணியின் முதல் நிறையோட இரண்டாவது அணியின் முதல் நிரலை பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா a பெருக்கல் a ஸ்கொயர் பிளஸ் b பெருக்கல் சி பிசி. அதே நிறையோட இரண்டாவது அணியின் இரண்டாவது நிரலை பெருக்கிறோம் a பெருக்கல் b ab பிளஸ் b பெருக்கல் d bd. முதல் அணியின் முதல் நிறையோட இரண்டாவது அணியின் இரண்டு நிரல்களையும் பெருக்கிறோம். c பெருக்கல் a அப்படிங்கிறப்ப ac பிளஸ் d பெருக்கல் c cd. அடுத்து b பெருக்கல் c bc பிளஸ் d பெருக்கல் d d ஸ்கொயர். a ஸ்கொயர் கணக்கிட்டாச்சு. அடுத்து கணக்கிட வேண்டியது a என்ற அணியை a பிளஸ் d ஆல பெருக்கணும். அப்போ a பிளஸ் டி பெருக்கல் ஏவோட மதிப்பு கணக்கிடணும். a பிளஸ் டி பெருக்கல் a என்ற அணியானது ஏபிசிடி. a என்ற அணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் a பிளஸ் டியால் பெருக்கணும். அப்போ முதல் மதிப்பு a பிளஸ் டி பெருக்கல் a பிளஸ் டி பெருக்கல் b, அடுத்து a பிளஸ் டி பெருக்கல் c, அடுத்து a பிளஸ் டி பெருக்கல் டின்னு கிடைக்கும். a பிளஸ் டியால் ஏவை பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா a பெருக்கல் a ஸ்கொயர் பிளஸ் a பெருக்கல் d ஆனது ad, அடுத்து ab பிளஸ் bd. c ஆல பெருக்கிக்கிட்டோம்னா ac பிளஸ் cd. a பெருக்கல் d ad பிளஸ் d ஸ்கொயர். a ஸ்கொயரையும் இந்த மதிப்பையும் நாம் மைனஸ் பண்ணணும். அப்போ அடுத்து கணக்கிட வேண்டியது a ஸ்கொயர் மைனஸ் a பிளஸ் d பெருக்கல் a ஸ்கொயர் என்பது என்ன கிடைச்சது நமக்கு? a ஸ்கொயரின் மதிப்பானது a ஸ்கொயர் பிளஸ் பிசி ab பிளஸ் bd, மூன்றாவது மதிப்பு ac பிளஸ் cd, அடுத்து bc பிளஸ் d ஸ்கொயர்னு கிடச்சிருக்குது. மைனஸ் a பிளஸ் d பெருக்கல் ஏவோட மதிப்பா என்ன கிடச்சது? a ஸ்கொயர் பிளஸ் ad, ab பிளஸ் bd, ac பிளஸ் cd, ad பிளஸ் d ஸ்கொயர். அணியின் வரிசைகளானது சமமாக இருக்கு. முதல் அணியின் வரிசையும் 2/2, இரண்டாவது அணியின் வரிசையும் 2/2. அப்போ ஒத்த உறுப்புகளை கழிச்சுக்கலாம். முதல் மதிப்பு a ஸ்கொயர் பிளஸ் பிசி இருக்கு மைனஸ் அடுத்த மதிப்பு என்ன இருக்கு? a ஸ்கொயர் பிளஸ் ad. இரண்டாவது மதிப்பு ab பிளஸ் bd மைனஸ் ஆஃப் ab பிளஸ் bd. அடுத்து ac பிளஸ் cd மைனஸ் ac பிளஸ் cd. bc பிளஸ் d ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் ad பிளஸ் d ஸ்கொயர். முதல் உறுப்பில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. இரண்டாவது உறுப்பை மைனஸால் பெருக்கிக்கலாம். அப்போ a ஸ்கொயர் பிளஸ் பிசி மைனஸால் பெருக்கிறப்போ மைனஸ் a ஸ்கொயர் பிளஸ் பிசி மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் ad. அடுத்து ab பிளஸ் bd. இரண்டாவது ஒன்றை மைனஸால் பெருக்கிக்கிட்டோம்னா மைனஸ் ab மைனஸ் bd. அடுத்து ac பிளஸ் cd மைனஸால் பெருக்கிறப்ப மைனஸ் ac மைனஸ் cd. அடுத்து bc பிளஸ் d ஸ்கொயர் மைனஸால் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா மைனஸ் ad மைனஸ் d ஸ்கொயர். ப்ளஸ் a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் 0 ஆகிடும். அதே போல் ப்ளஸ் ab மைனஸ் ab கேன்சல், ப்ளஸ் bd மைனஸ் bd கேன்சல், ac மைனஸ் ac 0 ஆகிடும், cd மைனஸ் cd 0. இதில் d ஸ்கொயர் மைனஸ் d ஸ்கொயர் 0 ஆகும். மீதி இருக்கக்கூடிய மதிப்புகள் என்னென்னா bc மைனஸ் ad, இது முழுசு கேன்சல் ஆகிடுச்சு 0. மூன்றாவது உறுப்பு முழுசு கேன்சல் ஆகிடுச்சு 0வாக இருக்குது. இங்கேயும் bc மைனஸ் ad. அப்போ இந்த அணியில் bc மைனஸ் ad என்பது பொதுவாக இருக்கிறதுனால bc மைனஸ் adயை வெளியில் எடுத்துடலாம். இப்போ மீதி என்ன இருக்குன்னா 1 0 0. bc மைனஸ் adயை வெளியில் எடுக்கிறப்ப இங்கேயும் 1ன்னு ஆகிடும். 1 0 1 0 0 1 என்பது அலகு அணி. bc மைனஸ் ad என்னன்னு கொடுக்கலாம்? 2/2 வரிசையுடைய அலகு அணி அப்படிங்கிறதுனால I2ன்னு கொடுத்துடலாம்.
இப்போ ஆர்ஹெச்எஸில் என்ன இருக்குது, இந்த மதிப்பு தான் ஆர்ஹெச்எஸில் இருக்குது. இது எதற்கு சமம்? ஆர்ஹெச்எஸ்க்கு சமம். அப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் என்பது சமம் என காட்டப்பட்டது. தேர்ஃபோர் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ப்ளஸ் டி பெருக்கல் ஏ எதற்கு சமம்னு நிறுவிட்டோம்? பிசி மைனஸ் ஏடி பெருக்கல் I2 என நிறுவப்பட்டது. தேங்க்யூ.